எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டோம்னா, நம்ம மெயின் டோர் இருக்கு இல்லைங்களா, நம்ம புதுசாக வீடு கட்டுறோம். ஸோ புதுசாக வீடு கட்டுறது வந்துட்டு மெயின் டோர், என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து நம்ம ஃபிட் பண்ணும்போது லேபர் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. பட் அப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம முதல் போட்டிருக்கோம் இல்லையா, ஹவுஸ் ஓனர் நம்ம அப்படிங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. கூட இருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக தான் எடுத்துருந்துருக்கு. ஸோ இவங்க வந்து செய்யலை, இந்த நிலம் மட்டும்தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த டோரில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பக்கத்தில் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சும் மேல் பக்கத்தில் வந்துட்டு 1 இன்ச்சும் வந்து எக்ஸஸாக இருக்குது. இப்போ இந்த டோர் வந்து ரெடிமேட் டோரு, அதனால் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்ட்டு அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 சைடு கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறனால அதை மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கட் பண்ணி அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை செக் பண்ணுவாங்க. இப்போது கீழே அந்த வருந்தை இருக்குது இல்லைங்களா, அந்த காடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காடியில் வந்து உட்கார வச்சு மேலே சாய்க்கும் போது நமக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ கரைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதை உள்பக்கம் இருந்து அதை மார்க் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மார்க் பண்ணி எடுத்ததில் வந்துட்டு என்ன ஒரு இதுனா, இப்போ சைடு கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 எட்ஜஸ் லெஃப்ட் ரைட்டு அந்த 2 எட்ஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு அவங்க மார்க் பண்ணி அந்த அரைஞ்சு கரைச்சது இல்லாமல் மேலும் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக இழைக்கணும், அதாவது டைட்டாக இருக்குது பிடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படிங்கிறனால அது கீழே வந்துட்டு அந்த லாக்கர் போட்டு மேலே வந்து அதை இழைப்பாங்க. இப்போது ஸோ கீழே அந்த லாக் பண்ணியிருக்கிற அந்த ராடு வந்துட்டு கிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டி போட்டு இந்த டோரை ஸ்டாண்ட் பண்ணி அதை கொஞ்சமாக இழைக்கிறாங்க பாருங்கள். அந்த எட்ஜஸ் வரைக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இழைச்சி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது சைஸ்க்கு இழைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நிலையில் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயாவது லாக் ஆகுதா, எதையும் நம்ம கரைக்கணுமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிலையும் டோரும் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். அதாவது நிலையை வந்து தொட்டு டோர் பக்கம் கீழே நம்ம கை வரும்போது எந்த இடத்துலையும் வந்து தட்டக்கூடாது, மேடு பல்ல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். அந்தளவுக்கு வந்து அந்த வருந்தை அந்த காடியில் வந்து செட்டாக இருக்கணும். சில சமயம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நெளிஞ்சிருந்தாலும் அல்லது இந்த கதவு வந்துட்டு சென்டரில் ஏதாவது நெளிஞ்சிருந்தாலோ அல்லது கார்னரில் நெளிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும்.
மேலும் கொஞ்சம் இழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இழைச்சிட்ருக்காங்க இதில். இந்த இழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இழைச்சிட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடில் இருந்துட்டு ஆப்போசிட் போகிறாங்க இல்லையா, ஸோ சென்டருக்கு மேலே வந்துட்டு அந்த சைடில் இருந்துட்டு சென்டர் வரணும் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கதவுல வந்து இழைச்சாங்க. அதில் இழைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் இழைச்சாங்க இல்லையா, அதில் ஒரு லிமிட்டட் தான் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் கம்மி பண்ணோம்னா மேலே கீழே வந்துட்டு ஒரே அளவாகவும் சைடு வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் வரும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த டோரோட லுக்கு வந்து போயிடும். அதுக்காக வேறு ஆப்ஷன் என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் இழைக்கணும் அப்படின்னா இந்த நிலை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த நிலையில் வந்துட்டு கொஞ்சமாக எக்ஸஸாக வந்து நமக்கு தேவையான சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இழைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழுக்கு வந்து லாக் பண்ணுவாங்க. கீழுக்கு வந்துட்டு லாக் பண்ணுற கீழ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி அந்த கீழே வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டா, அந்த கீழவே அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழ் அப்படின்ட்டு இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கீழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சஸ் கேப் வந்து இதில் வருது. மொத்தம் இதில் வந்து 4 கீழ் கொடுப்பாங்க. மூணு கீழும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 4 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு சுமையை வந்து 2 பேர் தூக்குறதுக்கும் 4 பேர் தூக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லைஃப் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது கட்டையிலேயே வந்து ஒரு மார்க்கர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கட்டையில் கீழ்ப்பக்கம் ஆணி இருக்கும். தேவையான சைஸ்க்கு வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. செஞ்சதான் பார்த்தது இந்த 4 கீழ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டு மேல இருந்து கட் பண்ணிட்டு சைடு வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சைடில் குனிஞ்சு இது பண்ண முடியாது. அது கீழே அந்த கதவை வந்து கீழே போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அந்த கீழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm 4 mm திக்னஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அந்த இதை வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுறதுக்காக காடி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காடி எடுத்ததுக்கப்புறம் கீழ் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேடு இருக்கா பள்ளமாக இருக்கா இல்லை அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக வந்து வச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த கீழ் வந்து நிலையில் வந்து செட் பண்ணுறதுக்கு கதவுல எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி
இந்த நிலையிலையும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த காடி எடுத்து வச்சுப்பாங்க. இதில் மேலே உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆஃப் பண்ணி தரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எல்லா ஸ்க்ரூவுமே வந்து போட மாட்டாங்க. மார்க்கிங்காக வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மட்டும் இதில் போட்டு வச்சுக்குவாங்க, அல்லது 2 கார்னருக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரூ. மேக்னெட் இல்லையா? இதே மாதிரி அந்த 4 கீழையும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ 4மே இதில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து அந்த நிலையில் வச்சு செட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதில் காடி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கீழே அந்த காடியில் வந்து செட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணணும். தள்ளி கரெக்டா கரெக்டாக கீழே ஒருத்தர் பிடிக்கணும். பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஏமாந்தாலும் வந்துட்டு கிராசிங் வந்துடும். இதையும் வந்துட்டு எல்லா ஸ்க்ரூவும் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டாங்க. மார்க்கிங்காக வந்துட்டு ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் வைப்பாங்க. ஸோ இந்த சைடில் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணும்போது இந்த நிலையோட கார்னரும் இந்த கதவோட கார்னரும் இடிக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து லாக் செட் பண்ணுறதுக்காக வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாக் செட்டு வச்சு நம்ம அளவு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த இதில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாக் செட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளேட்டு வந்துட்டு இந்த டோரோட எட்ஜஸில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டமாக இருக்கணும் இல்லையா. அதுக்காக வந்துட்டு அந்த வருந்தையில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அது கரெக்டான அளவில் வந்து அதை வந்து சின்னதாக காடி எடுத்து விடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள்.
இந்த லாக் செட்டு அந்த வரந்தியில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்ட்டா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துப்பாங்க. அது கொஞ்சம் வெளியில் வருது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துருவாங்க. அதை சேர்த்து எடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் செட்டில் கை பிடிச்சி இது பண்ணுறோம்ல கேண்டில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ செட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ கீ செட்டுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டுட்ருங்க. ஸோ இந்த லாக் செட் வந்து ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த லாக் செட்டு வந்து உள்ளே இன்செர்ட் கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆக வரைக்கும் வந்து அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினில் கரெக்டான ட்ரில் பிட்டை வச்சு கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு அழகாக எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பட் வந்து இது வில்லேஜ் சைடு அப்படிங்கிறனால இவங்கக்கிட்ட வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அது உளியில் வச்சு அந்த தொலையை வந்து பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக இறக்கி வச்சுக்கோங்க, அந்த பக்கம் பேந்துக்கும். ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு ஈவனான ஸ்பேஸ் இருக்கணும். உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் பார்த்தாலும் வெளியிலிருந்து உள்பக்கம் பார்த்தாலும் அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அது சின்ன சின்ன பீஸர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அந்த லாக் அந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணுறாங்க. பின்பக்கம் இந்த லாக் செட்டை வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த கீ செட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கீ செட்டை வந்துட்டு இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை எங்கேயும் ஸ்டக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ செட் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் அந்த ஹோல்ஸில் இது பண்ணி அதோட பேக் சைடில் வந்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லாக் செட்டுக்குள்ளே நமக்கு அந்த கீ செட்டோட பாயிண்ட் வந்துட்டு இடம் மாறாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு இதை ஃபிக்ஸடாக வந்து மாட்டிடணும். அதுக்காக வந்து இந்த ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடிக்கடி செக் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, கிராஸாக நம்ம வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருந்தாலோ அல்லது அந்த கீ செட்லேருந்து லாக் செட்டுக்கு வர்ற அந்த பின்னு வந்துட்டு உங்களுக்கு கிராஸாக அட்டாச் ஆகியிருந்தாலோ உங்களுக்கு வந்து லாக் ஆகாது. அதுக்காக அடிக்கடி செக் பண்ணுறது. செக் பண்ணி இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ ஆப்போசிட் அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோட்டுடைய ஜாக்கெட் அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணும். ஸோ அதை இந்த லாக்கில் இருந்து இந்த பில்லட் மாதிரி ஒரு 6 பீசஸ் வெளியே வருது இல்லைங்களா, அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வச்சு லாக் பண்ணி அந்த நிலையில் மார்க் பண்ணி அந்த புல்லட் ஜாக்கெட் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து லாக்கிங் சிஸ்டம். ரைட் சைடில் திரும்பும்போது அந்த நார்மல் லாக்கு ரிலீஃப் ஆகும். இதே லெஃப்ட் சைடு திருப்பினோம்னா 2 பக்கம் வந்துட்டு 2 லாக் ஆகும். இது நார்மல் லாக். இப்போ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து கேண்டில் வச்சு ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதில் இது வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது.
இது வந்து லாக்கிங் சிஸ்டம். ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம திருப்பும்போது 2 லாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லாக், டபுள் லாக், இதில் 2 யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் லாக் யூஸ் பண்ணும்போது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வெளியே வரும். ஸோ டபுள் லாக் யூஸ் பண்ணும்போது இந்த புல்லட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும். ஸோ அப்படிங்கும்போது லாக்கிங் சிஸ்டம் வந்து ஹெவியாக இருக்கும். இது நம்ம வெளி சைடு வந்து கேண்டில் வந்து அது கைப்பிடி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதில் ஸோ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் கீ வந்து ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸஸ் கீ வந்துட்டு ஒரு 5 கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாஸ்டர் கீயில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ நைட் டயத்தில் நீங்கள் என்கிட்ட வெளில போய்ட்டு வரீங்க அப்படிங்கும்போது இந்த கீழே வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த கார் கீழே இருக்கிறீங்களா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து லைட்டிங் செட்டப் கொடுத்துருப்பாங்க. சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்குது. நைட் டயத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் கீ போட்டுக்கிறதுக்காக அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து லாக்கிங் சிஸ்டம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கம்பல்சரி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அந்த லாக்கிங் சிஸ்டத்தோட பாக்ஸ் தான் இது, யூரோப்பா அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பிராண்டடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்கிங்க்கு வந்துட்டு